வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இந்தியாவுடைய 2வது மிகப்பெரிய பொருளாதாரத்த கொண்ட மாநிலமா இருக்கு. அதேபோல 2014ல உருவான ஒரு மாநிலமான தெலுங்கானா இன்னைக்கு இந்தியாவுடைய 8வது மிகப்பெரிய பொருளாதாரத்த கொண்ட மாநிலமா இருக்கு. அதனால இந்த வீடியோல நம்ம இந்த 2 மாநிலங்களுக்கு இடையிலான எக்கனாமிக் கம்பேரிசன தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா காலங்காலமாவே ஒரு புரோகிரசிவ் குரோத் நம்பி முன்னேற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அதே 2014ல உருவான ஒரு மாநிலமான தெலுங்கானா இன்னைக்கு இந்தியாவுடைய 8வது மிகப்பெரிய பொருளாதாரத்த கொண்ட மாநிலமாவும் இந்தியாவுடைய ஜிடிபிக்கு 4.9% பங்களிப்பையும் வழங்குது. அதே போல 2014ல இருந்து 2024 வரைக்கும் இந்த 10 வருஷத்துல தெலுங்கானாவுடைய ஆனுவல் growth rate அப்படின்றது ஆவரேஜா 12.6% இருக்கு. இது நேஷனல் ஆவரேஜான 11% விட 1.6% அதிகம். அதே போல கடந்த 2023-24 படி தெலுங்கானாவுடைய தனிநபர் வருமானம் அப்படின்றது நேஷனல் ஆவரேஜை விட 193.6% அதிகம். சோ இந்த வீடியோல நம்ம இந்த 2 மாநிலங்களை பத்தின எக்கனாமிக் கம்பேரிசன் தான் நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இந்தியாவுடைய 2வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட மாநிலமா இருக்கு. குறிப்பா இந்தியாவுடைய ஜிடிபில 8.8% பங்களிப்பை தமிழ்நாடு வழங்குது. தெலுங்கானாவுடைய கரண்ட் ஜிடிபி அப்படின்றது 16.5 லட்சம் கோடி, அதாவது 200 பில்லியன் யுஎஸ் டாலர். அதே போல இந்தியாவுடைய ஜிடிபில 4.9% பங்களிப்பை தெலுங்கானா வழங்குது. அதே போல இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கரண்ட் ஜிடிபி அப்படின்றது 31.55 லட்சம் கோடியா இருக்கு, அதாவது 378 பில்லியன் யுஎஸ் டாலர். அது மட்டும் இல்லாம கரண்டா தமிழ்நாட்டுடைய எக்ஸ்போர்ட் எக்கனாமி மட்டுமே 3.63 லட்சம் கோடி, அதாவது 43 பில்லியன் யுஎஸ் டாலர். தமிழ்நாட்டுடைய கரண்ட் growth rate அப்படின்றது 14.6% இருக்கு. தெலுங்கானாவுடைய கரண்ட் growth rate அப்படின்றது 11.9% இருக்கு. அதே போல இப்ப நம்ம இந்த 2 மாநிலத்தினுடைய பொருளாதாரத்துக்கும் எந்தெந்த செக்டார்ஸ் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றத பத்தி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் செக்டார் 54%, மேனுஃபேக்சரிங் 33%, அக்ரிகல்ச்சர் 13% பங்களிப்பையும் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு வழங்குது. அதே தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் 21%, இண்டஸ்ட்ரீஸ் 17% பங்களிப்பையும், சர்வீஸ் செக்டார் 61% பங்களிப்பையும் தெலுங்கானாவுடைய ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்ப தமிழ்நாடு சிறந்து விளங்குற சில முக்கியமான துறைகளை எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங், ரெனோவபிள் எனர்ஜி, மெடிக்கல் டூரிசம் போன்ற துறைகள்ல இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாடு இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்திய அளவுல எக்ஸ்போர்ட்ஸ்ல 3வது மிகப்பெரிய மாநிலமா தமிழ்நாடு இருக்குது. அதே போல காற்றாலை மின் உற்பத்தியிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குற ஒரு மாநிலமா இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்திய அளவுல காற்றாலை மின் உற்பத்தியில 3வது மிகப்பெரிய மாநிலமா தமிழ்நாடு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்திய அளவுல 32.84% மின் பங்களிப்பையும் தமிழ்நாடு வழங்குது. அதே இப்ப நம்ம தெலுங்கானாவை பத்தி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, தெலுங்கானாவுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கிறது ஹைதராபாத். ஏன்னா தெலுங்கானாவுடைய ஜிடிபில 54% பங்களிப்பை ஹைதராபாத் மட்டுமே வழங்குது. அதே போல தெலுங்கானாவுடைய பொருளாதாரத்துக்கு பேக் போனா இருக்கிறது அக்ரிகல்ச்சர். ஏன்னா தெலுங்கானால இந்தியாவுடைய 2 முக்கியமான ரிவர்ஸ், அதாவது கோதாவரி அப்புறம் கிருஷ்ணா ரிவர், இது ரெண்டுமே தெலுங்கானால இருக்குது. அப்படி தெலுங்கானால ரைஸ், காட்டன், சுகர் கேன், மேங்கோ போன்ற விஷயங்களோட சேர்த்து வெஜிடபிள் ஆயிலுக்கு தேவையான சன்ஃபிளவர் மற்றும் பீனட்ஸும் தெலுங்கானால அதிகமா உற்பத்தி செய்யப்படுது. அதே போல தமிழ்நாட்டுடைய தற்போதைய தனிநபர் வருமானம் அப்படின்றது 3,50,695 ரூபாயா இருக்குது. தெலுங்கானாவுடைய தனிநபர் வருமானம் அப்படின்றது 3,93,385 ரூபாயா இருக்குது. அதே போல தமிழ்நாட்டுடைய தற்போதைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கிறது இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரீஸ்னால தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு. இனியும் இண்டஸ்ட்ரீஸ்னால தான் தமிழ்நாடு வளரப்போகுது. ஏன்னா இன்னைக்கு இந்திய அளவிலேயே அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் கொண்ட மாநிலமா நம்ம தமிழ்நாடு இருக்குது. குறிப்பா இந்திய அளவுல 15.84% இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டுல தான் இருக்குது. அப்படி தமிழ்நாடு டயர் மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங், அப்புறம் அதனுடைய உதிரி பாகங்களுடைய உற்பத்தி போன்ற விஷயங்கள்ல தமிழ்நாடு சிறந்து விளங்குற ஒரு மாநிலமா இருக்கு. அப்புறம் தமிழ்நாட்டுடைய தற்போதைய வளர்ச்சிக்கு இன்னொரு முக்கியமான காரணமா இருக்கிறது ஃபாரின் கம்பெனிஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல முக்கியமான ஃபாரின் கம்பெனிஸ் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தமிழ்நாட்டுல செஞ்சிருக்காங்க. அப்படி தமிழ்நாட்டுல இருக்கிற சில முக்கியமான ஃபாரின் கம்பெனிஸ் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபோர்ட், டெல், கேட்டர்பில்லர், ஃபாக்ஸ்கான், சாம்சங், ரெனால்ட்சான் போன்ற இன்னும் பல வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டுல அவங்களுடைய முதலீடுகளை செஞ்சிருக்காங்க. அதே போல தெலுங்கானா அதிகமா போக்கஸ் பண்ற 2 முக்கியமான துறைகளான ஐடி மற்றும் பயோடெக்னாலஜிக்காண்டி தெலுங்கானா முழுமைக்கும் 68க்கும் மேற்பட்ட ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், அதாவது எப்படி நம்ம தமிழ்நாட்டுல இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ், சிப்காட்,
டைடல் பார்க்லாம் இருக்கோ அந்த மாதிரி தெலுங்கானால 68 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்றத உருவாக்கி இருக்காங்க. அதே போல நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தெலுங்கானாவுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கிறது ஹைதராபாத். காரணம் ஹைதராபாத்ல நிறைய மேஜரான மேனுஃபேக்சரிங் அப்புறம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது இருக்குது. அதே போல தெலுங்கானா இப்ப சிறந்து விளங்குற சில முக்கியமான துறைகள் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தெலுங்கானா ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ், இண்டஸ்ட்ரி, ஸ்பைசஸ், மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், பார்மஸ்டிகல்ஸ், ஹார்டிகல்ச்சர், ஃபார்மிங் போன்ற துறைகள்ல தெலுங்கானா சிறந்து விளங்குற ஒரு மாநிலமா இருக்கு. அதே போல இப்ப தமிழ்நாடு கரண்டா போக்கஸ் பண்ற சில முக்கியமான துறைகளை பத்தி எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங், இவி, டெக்ஸ்டைல்ஸ், ஃபின்டெக், பாதுகாப்பு உற்பத்தி, கெமிக்கல்ஸ், நான் லெதர் ஃபுட்வேர், ஐடி செக்டார், உணவு பாதுகாப்பு, பயோடெக்னாலஜி போன்ற துறைகள்ல தமிழ்நாடு அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம தெலுங்கானாவுடைய இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு மற்றொரு முக்கிய காரணமா இருக்கிறது அங்க நிறைய இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் கொண்டு வரதோட சேர்த்து ஒவ்வொரு டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரியல் குரூப்ஸ்க்கும் தனித்தனியான இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் கொண்டு வரதும் தெலுங்கானாவுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்குது. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஹைதராபாத்ல சாஃப்ட்வேர் பார்க்கும், சாஃப்ட்வேர் யூனிட்ஸ்காண்டி ஹைடெக் சிட்டியும், அப்புறம் அப்பரல் பார்க், எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் பார்க், பயோடெக்னாலஜி பார்க், இப்படி ஒவ்வொரு டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் தனித்தனியான இண்டஸ்ட்ரியல் பார்க்க உருவாக்குறதும் தெலுங்கானாவுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்குது. சோ இந்த வீடியோல இத பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ see you next video until signing off by Sabari Karthik.